அப்போஸ்தலனாகிய பவுலை கேட்டு இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் 7:15 சொல்ல மாட்டார். இது கிறிஸ்தவ டைம் கிடையாது, இது பொதுவான டைம். கிறிஸ்தவத்தின்படி வேதத்தின்படி இந்த மேக்ரோ லெவலில் பெரிய லெவலில் காலத்தை பற்றி யோசித்தீங்கன்னா என்னன்னு சொல்லணும்? டைம் என்னன்னு சொன்னால் அனுக்கிரக காலம், அல்லது இது தயவின் காலம், நல்ல காலம், கிருபையின். அப்போ திரும்ப கேட்குறப்ப டைம் என்ன ஆகுது? இட்ஸ் ஃபேவர் டைம், இட்ஸ் ஃபேவர் டைம். இது தயவின் காலம். இப்படியே சொல்லிட்டு இருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது உங்களுடைய சுகத்தின் காலம், இது உங்களுடைய விடுதலையின் காலம், இது உங்களுடைய முன்னேற்றத்தின் காலம். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தான் நம்புறார், இப்படி தான் யோசிக்கிறார். பாருங்க, எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அனுக்கிரக காலம். நிறைய பேர் இதை விட்டுட்டு என்ன பார்ப்பாங்க? நல்ல நேரம், கெட்ட நேரம், ராவு காலம், இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்குது. திரும்ப பாருங்கள், அற்பமாக வந்துட்டோம். அப்படியே கீழே போய் இருக்கிற நேரமே கொஞ்சம் தான். இதில் நல்ல நேரம், கெட்ட நேரம், ராவு காலம் பிரித்து விட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் உட்காந்துருக்காங்க சில பேர். இதெல்லாம் நமக்கு பொருந்தாதுங்க. கிறிஸ்தவர்களுக்கு இது வேலைக்கு தேவையே கிடையாது, தேவையில்லாத விஷயம். நமக்கு ஒரு காலம் தான் மெயினாக. என்னது? அனுக்கிரக காலம், தயவின் காலம். தேவன் அதிகமாக இரக்கத்தை காட்டுகிற ஒரு காலம். அந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு என்னைக்கு உள்ள நுழையிறாரோ அப்படியே காலம் மாறிடுச்சு. இனி நமக்கு இந்த காலம்தான். நமக்கு கெட்ட நேரமே இல்லை, ராவு காலமே கிடையாது நமக்கு. கிறிஸ்தவன் ரொம்ப அதிகமாக அதெல்லாம் பேசி பாருங்க. பேரில் கிறிஸ்தவனாக இருந்தால் பத்தாது, மனசில் கிறிஸ்தவனாக இருக்கணும். எண்ணங்களில் கிறிஸ்தவன். காலம்னு வரும்போது கிறிஸ்தவன். கிறிஸ்தவன்னா யாரு? கிறிஸ்துவ மையமாக வைக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அப்போ காலம்னு வரும்போது கிறிஸ்துவ மையமாக வைப்போம். கிறிஸ்து வந்துட்டார். ஒரு புதிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் நமக்கு கெட்ட நேரமே கிடையாது. நமக்கு எப்பொழுதும் அனுக்கிரக காலம்தான், நல்ல நேரம் தான் நமக்கு. இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். பாருங்க, இந்த உணர்வில் நாம் வளர வேண்டும். நீங்கள் உண்மையிலே நம்புறீங்களா? நீங்கள் ஒரு புதிய காலத்தில் வாழுகிறீர்கள், நிறைவேறுதலின் காலம். இது வாக்குத்தத்தத்தின் காலத்தோட சிறந்த ஒரு காலம், பெட்டர். அப்படியே வருது வேதத்தில். நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்த்து, ஐயோ ரூத்துக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்தால் நல்லா இருக்குமே, மோசேக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்தால் நல்லா இருக்குமே நாம் யோசிக்கிறோம். ஆனால் வேதம் எப்படி திரும்ப போதிக்கு? நாம் அவங்கள விட ஒரு சிறந்த காலத்தில் வாழ்ந்து வருகிறோம்.